தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள்ல தோல்வியும் வெற்றியும் மாற்றி மாற்றி சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும், பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடு பௌர்ணமியில செய்யுங்க. அதே போல குருவாக இருக்கக்கூடிய பீடத்திலேயோ அல்லது பெருமாள் கோயிலையோ சத்தியநாராயண பூஜை அப்படின்னு நடத்துவாங்க. இதுல போய் நீ அந்த கதாச்செல்லாம் நீங்க கேளுங்க. தானத்துக்காக நீங்க லட்டு வாங்கி மஞ்சள் கலர்ல இருக்கறனால அந்த லட்டு வாங்கி தானம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 21 அல்லது 48 லட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல அந்த பூஜை இரவுல தான் நடக்கும். அதை நீங்க கவனமா பக்கத்துல எங்க நடக்குதுன்னு அதுல போய் கலந்துக்குங்க. அந்த கதையெல்லாம் நீங்க உட்கார்ந்து கேட்கணும். பூ புஷ்பம் எல்லாமே வாங்கி கொடுங்க. அதே போல திரிபுர சுந்தரி அப்படிங்கிற அம்பாள் தாயாருடைய படத்தை வச்சு நீங்க வழிபாடு எடுத்துட்டு வாங்க. நெய் தீபம் நெய்வேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கலும் பால் பாயசம் வச்சு ரொம்ப சிறப்பா இருக்கும். கோயில்ல பராமரிப்பு உழவார பணிக்கு போய் நீங்க ஒரு தடவை கலந்துக்கிட்டு வாங்க. சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஆண்டு சிறப்பாக விஷயத்தை நீங்க சக்சஸை கொடுக்க முடியும்.